அனைவருக்கும் வணக்கம். 2ஆம் புறமா வந்துருச்சு. இல்லை கமல் சார் பூர்ணிமா வந்து வச்சு செய்கிறாரு. ஆனால் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, எப்பயுமே பூர்ணிமாவுக்கு வந்து தொண்டை அடைப்பு தானே ஏற்படும். சார் தண்ணி குடிக்கிறேன் சார் அப்படி தானே சொல்லணும். இப்போ என்னடான்னா கமல் சார் முன்னாடி எழுத்து பேசிகிட்டு இருக்கு. சார் நான் உட்காந்துருக்கேன், என்னை வந்து நீங்கள் மறந்துட்டு நீங்கள் வாட்டில் வந்து அடுத்தவனை கேட்குறீங்களா? நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன், என்னை வந்து கேளுங்க அப்படின்னோடனே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நான் ஒன்றும் அது கிடையாது. என் காதில் வேணும் பூ ஒன்றும் வைக்கலை. நீங்கள் என்ன வேணால் செய்வீங்க, செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை என்கிட்ட பொய் சொல்லி தப்பிச்சுக்கலான்னு வேறு பார்ப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து இந்த அளவுக்கு கொடூரமாக பேசுகிறாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பரப்பா நிற்கிது. சார் அப்படிலாம் கிடையாது சார், நாங்கள் நினச்சோம்னா எப்படி வேணால் பொய் சொல்லி எப்படி வேணால் உங்கள்கிட்ட வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டை அடைக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயராக பேசுது பூர்ணிமா. அப்போ பூர்ணிமாவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு தர்ம அடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே வாங்கின ஒரு அடிக்கே வந்து பார்த்தா 3 நாள் ஆகுது. ஐயோ கமல் சார் இடையே வந்து திட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் போன வாரம் பார்க்கணும், அப்படியே கேட்டார் கமல் சார், கேட்டார் அவர் ஆண்டவர். அவங்க சொன்ன அந்த ஏதோ இந்த இவர் சொல்லியிருப்பார்ல தினேஷ் வந்து இவங்களை ஆட்டிகிட்டு வராதுன்னு சொல்லி, அதை கேட்டவுடனே கமல் சார் வந்து கேட்டார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கீண்டவர்னுச்சு. நாளைக்கு போய் உட்காந்து இன்னைக்கு நைட்டு சொல்லுவோம், நாளைக்கு சொல்லுவோம் கமல் ஒரு குடிகாரங்க. ஐயோ ஐயோ. நன்றி, வணக்கம்.